ஹாய். நான் இன்னைக்கு ஏசப்பா செய்த ஒரு அற்புதத்தை பற்றி சொல்ல போகிறேன். ஏசப்பா 5000 பேருக்கு உணவளித்ததை பற்றி சொல்கிறேன். ஏசப்பாவும் அவருடைய சீஷரையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி பெட்சாய்தா என்னும் பட்டணத்துக்கு பாலைவனமான ஒரு இடத்துக்கு போனார்கள். பாலைவனம்னு சொன்னால் அங்கே என்ன இருக்காது? சாப்பாடு இருக்காது, தண்ணி இருக்காதுல்ல. அதே மக்கள் அதை அறிந்து யாரை அறிந்தார்கள்? ஏசப்பாவை அறிந்து அவருக்கு பின்னாக போனார்கள். ஆனால் அவர் ஏற்றுக்கொண்டு அங்கே எல்லாரும் வந்திருப்பாங்க. பிணியாளிகள் வந்திருப்பாங்க, குஷ்டரோகி, பிசாசு பிடித்தவர்கள், மனவியாதி கொண்டவர்கள் எல்லாருமே வந்திருப்பாங்க. ஆனால் தேவனுடைய அரசை குறித்து தேவனை என்ன செய்தார்? அவர்களோடு பேசினார்களாம். பேசின பிறகு அந்தி நேரம் ஆகிற போது 12 சேர்ந்து ஆண்டவருக்கு 12 சீஷர்கள் இருந்தார்கள். ஆண்டவர் அவர்களை நோக்கி சொல்கிறாங்க, நாம் இருக்கிற இடம் பாலைவனமாய் இருக்கிறது. நம்ம இருக்கிற இடம் பாலைவனமாய் இருக்கிறது. சுற்றிலும் இருக்கிற ஊர்களிலும் கிராமங்களிலிருந்து மக்கள் போய் தங்கி உணவை வாங்கி கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். பசி அவங்களுக்கு. அப்போ சாப்பாடு இல்லைன்னு சொல்லிட்டு அவர் அவர்களை நோக்கி, நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்றார். நீங்கள் சாப்பாடு கொடுங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சீஷர்களை நோக்கி சொல்கிறாரு. அதற்கு அவர்கள், எங்களிடத்தில் 5 அப்பங்களும் 2 மீன்களும் மட்டுமே உண்டு என்று சொன்னாங்க. இந்த மக்கள் எல்லாருக்கும் உணவு கொடுக்க வேண்டியதானால் நாங்கள் போய் வாங்கி கொண்டு வர வேண்டுமே என்றார்கள். ஏறக்குறை 5000 மனிதர்கள் இருந்தார்கள். இந்த 5000 பேருக்கும் 12 பேர் போய் வாங்கிட்டு வரணுமா? இந்த காலத்தில் போய் எங்கே போய் வாங்கிட்டு வரவே ரொம்ப நேரம் ஆகும். அப்போ ஆண்டவர் சொன்னார், அவர்களை பந்திக்கு 50 பேராக அமரும்படி சொல்லுங்கள் என்று அவர் தம்முடைய சீஷர்களுக்கு சொன்னார். அவர்கள் அந்தபடி அனைவரையும் அமரும்படி செய்தார்கள். பந்திக்கு 50 பேராக உட்காரும்படி செய்தார்கள். அப்பொழுது அவர் அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை நிமிர்ந்து பார்த்து அவைகளை ஆசீர்வதித்தார். ஆண்டவர் உணவுகளை என்ன செய்தாராம்? ஆசீர்வதித்தார். பிட்டு மக்கள் முன் வைக்கும்படி சீஷர்களிடம் கொடுத்தார். அனைவரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். எஞ்சிய துணிக்கைகள் 12 கூடை நிறை சேகரிக்கப்பட்டனர். 12 கூடை நிறை என்ன செய்தாங்களாம்? சாப்பாடுகளை சேகரித்து கொண்டார்களாம். இதே போல தான் ஆண்டவரும்